சார் என் பேர் நீலமேகம். என் தம்பி ஒய்ஃப் தான் நேற்று நைட்டு இறந்துட்டவங்க. நேற்று நைட்டு 12 மணிக்கு வந்து என் தம்பி ஒய்ஃபுக்கு வந்து வலி பிடிச்சிருக்கு. டேரெக்டாக நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணோம். ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி என் தம்பி கேட்கும்போது டாக்டர் இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் இருக்கா, இமீடியட்டாக கூட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 12:15 வந்துட்டோம் சார் ஹாஸ்பிட்டலில். 12:15 வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த டாக்டருமே இல்லை, நர்ஸு மட்டும் தான் இருந்திருக்காங்க. நாங்கள் டாக்டர் எங்கன்னு கேட்டது, டாக்டர் வந்துருவாங்க, நீங்கள் அட்மிட் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க சார். உள்ளே போயிட்டு என்ன பண்ணாங்க, அட்மிட் பண்ணோடனே நீங்கள் ஒரு 1 hour 1/2 hour வெளியே நடக்க சொல்லி சொன்னாங்க சார். ஒரு 3 மணி டைம் இருக்கும். 3 மணி டைம் திடீர்னு வந்து பொண்ணுக்கு வந்து இது ஃபிக்ஸ் மாதிரி வருது, எனக்கு இமீடியட்டாக பிளட் வருது தேவைன்னு சொல்லி என் தம்பியை வந்து ஹாஸ்பிட்டல் அனுப்பிவிட்டாங்க சார். அவங்க ஹாஸ்பிட்டல் போன கேப் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் தம்பி மாமியார் கிட்ட வந்து நீ கையெழுத்து போடணும், ஏன்னா இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா குழந்தைய பொண்ணு காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க சார். இமீடியட்டாக சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி வேறு வழியில் என்ன பண்ணுறதுன்னு, பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லி இவரும் கையெழுத்து போட சொல்லிட்டாரு சார். கையெழுத்து போட்ட கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு 15 minutes வந்து வெளியே வந்து சார் குழந்தை இறந்துருச்சு, எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது முழுக்க நர்ஸு மட்டும் தான் பண்ணாங்க, டாக்டரே கிடையாதுங்க. டாக்டர் இல்லை சார், ஃபுல்லாக நர்ஸு மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இந்த எமர்ஜென்சி கரெக்டாக அந்த ஃபைனல் சுச்சுவேஷன் வரும்போது தான் டாக்டருக்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க. யார் நர்ஸுங்க ஃபோன் பண்ணிட்டாங்க சார். அப்புறம் என்னாச்சுன்னா, சரிங்க குழந்தை இறந்துருச்சிங்களா, என்னங்க இப்படி சொல்றீங்கன்னா, இல்லைங்க பொண்ணுக்கு என்னாச்சுன்னா, பொண்ணுங்க நான் பார்த்துட்டே இருக்குங்க, அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அம்மா நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக அவங்கள வேற ஒருத்தராக காப்பாற்றணும்னு சொன்னாங்க சார். ஒரு 15 minutes கழிச்சு வந்து என்னன்ட்டாங்க, எங்களால் அவங்களையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சார். முழுக்க இது வந்து டாக்டர் இல்லாம நர்ஸுங்க மட்டுமே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார். 24 hours மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் போட்டு டாக்டரே இல்லை சார். முழுக்க நர்ஸு மட்டுமே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார். இது வந்து மிகப்பெரிய ஒரு மர்டர் தான். இது வந்து முழுக்க ஒரு கொலை தான் தவிர இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலே கிடையாது. இது ஒரு கொலைகார ஹாஸ்பிட்டல். இது வந்து சார் நீங்க வந்து எங்களை வந்து தயவு செஞ்சு கேட்கிறேன், இந்த மாதிரி வேற எந்த குடும்பத்தையும் நடந்தக்கூடாது. இது வந்து அரசாங்கமோ கோர்ட்டு வந்து நல்ல தக்க தண்டனை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாமல் பார்த்துக்கணும் சார். இது இன்னொன்று சார் என்ன ஆச்சுன்னா, குழந்தை இறந்து அம்மாவும் இறந்துட்டாங்க. சும்மா என்னன்னு கூப்பிட்டு எங்ககிட்ட பல்ஸ் வந்து போகுது, இறந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க எங்ககிட்ட வந்து. அப்புறம் என்ன, நாங்கள் ஒரு 7 மணிக்கு காலையில் கூப்பிட்டு பல்ஸ் லைட்டை வந்து போகுது, நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்டா வந்து எங்ககிட்ட அந்த ஸ்பெசிலிட்டி இல்லை, நீங்க டைரக்டா ஜிஹெச் கூட்டு போயின்னு சொல்லிட்டாங்க சார். நாங்க என்ன கேட்டோம் வந்து, எப்படி உங்களுடைய ஃபெசிலிட்டி இல்லைன்றதுக்கு சார் பேசுற டைம் கிடையாது, நீங்க இன்ஜெக்டர் இல்லை, நீ டேட்டா கூட்டு போனேன். ஹாஸ்பிட்டலே அவங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவங்க ஆம்புலன்ஸ்ல ஏற்றி குழந்தை அம்மா 2 பேர் ஏற்றி ஜிஹெச் அனுப்பிட்டாங்க சார். ஜிஹெச் போய் இறங்கினா அடுத்த செகண்டே டாக்டர் செக் பண்ணி சொல்லிட்டாரு, இது ஆல்ரெடி இறந்துட்டாங்க, எதுங்க கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சார். முழுக்க எங்களை ஏமாத்துறதுக்காகவும் இவங்க தப்பிக்கிறதுக்காகவும் மட்டுமே முழு நாடகம் ஆடி ஒரு இறந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி இங்கிருந்து ஜிஹெச்க்கு அனுப்பி முழு நாடகம் ஆயிட்டாங்க சார். அதான் சார் இது முழுக்க நாடகம். இது ஹாஸ்பிட்டலே கிடையாது, டாக்டர் கிடையாது, நர்ஸுங்க மட்டுமே முழுசா ட்ரீட்மெண்ட் பண்ணி எங்களை எல்லாமே ஏமாத்திடுவாங்க சார். எந்த ஃபெசிலிட்டி இல்லை சார்.